திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை கோயிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இதற்காக கோயிலுக்குள் 5,000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இந்த மகாதீபம் 11 நாட்களுக்கு தொடர்ந்து எரிவதற்காக 4,500 கிலோ நெய்யும் 1,500 மீட்டர் காடா துணையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தீப திருவிழாவை காண்பதற்கு 35 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இதில் குற்றத்தடுப்பு, பாதுகாப்பு பணி மற்றும் போக்குவரத்தை சீர் செய்ய 14,000 காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் குற்றச் செயல்களை கண்காணிக்க 10 ட்ரோன் கேமராக்களும், காணாமல் போன குழந்தையை கண்டறிய 35,000 விரிஸ்பேண்ட்ஸ் பயன்படுத்தப்பட உள்ளன. தலைமையக காவல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கண்காணிக்க 19 இடங்களில் 50 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக தீப திருவிழாவை காண வரும் பக்தர்களின் வசதிக்காக சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து 2,700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வெளியூர்களிலிருந்து வரும் பேருந்துகளுக்காக 9 தற்காலிக பேருந்து நிலையங்களை அமைத்து அங்கிருந்து கோயிலுக்கு சென்று வர 40 சிற்றுந்துகள் இலவசமாக இயக்கப்படுகின்றன. திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில்.